மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என கோர்ட் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கான தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அது தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகரன் பேசிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் கருப்புசாமி வழங்க கேட்போம். கருப்புசாமி வணக்கம். குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பிறகு தண்டனை விவரம் உணவு இடைவேளைக்கு பிறகு 2:30 மணி அளவில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் இன்று சிறுவில்லிபுத்தூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிர்மலா தேவியை குற்றவாளி என அறிவித்திருக்கிறது. இந்த வழக்கிலிருந்து மேலும் A2 குற்றவாளியான முருகன், A3 குற்றவாளியான கருப்பசாமி ஆகியோரை விடுதலை செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நிர்மலா தேவிக்கு தண்டனை விதிக்க, அதாவது என்ன தண்டனை என்பதை சென்டென்ஸ் நாளைக்கு அறிவிப்பதாக முதலில் நீதிபதி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அது குறித்தான ஆர்கியூமெண்டை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அது நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என நிர்மலா தேவி தரப்பினர் கேட்டுக்கொண்டதை அடுத்து இன்று மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு அரசு தரப்பும் நிர்மலா தேவி தரப்பு வழக்கிலும் நீதிமன்றம் தங்களுடைய வாதங்களை எடுத்துரைத்தனர். 2 பேரிடம் வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கை நாளை மதியம் 2:30 மணிக்கு ஒத்திவைப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இன்று நிர்மலா தேவியை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நிர்மலா தேவிக்கு தண்டனை என்பது பார்த்தீங்க அப்படின்னா 5 செக்ஷனில் தண்டனை என்பது அறிவித்திருக்கிறது. இந்த 5 செக்ஷனும் இந்த வழக்கிற்கு போதுமானதாக இல்லை என நிர்மலா தேவி தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டிய நிலையில் அந்த வழக்கிலிருந்து அவரை விடுதலை செய்வதற்காக நான் என்னுடைய வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதியை கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் இந்த வழக்கை நாளை மதியம் 2:30 மணிக்கு, அதாவது இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நிர்மலா தேவிக்கு என்ன தண்டனை என்பது அறிவிக்கப்படும் என நீதிபதி உத்தரவில் பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.